இஸ்லாமிய வானொலி நாடகம் தயக்கம் என்ன. எழுத்து A.W. மன்சூர். தயக்கம் என்ன இஸ்லாமிய வானொலி நாடகம். சரி, என்ன முடிவு எடுத்திருக்க? 19ஆம் தேதிக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. புரியுது நோரா, ஆனா பெரிய தொகையா இருக்க. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேனே. அட்வான்ஸ் மட்டும் 2 லட்சம் வெள்ளி நோரா. எல்லாமே நாம பேசினது தானே. நாம பண்ற முதலீடுக்கு ஏத்த லாபம் வேணும்ல நோரா. இங்க பாரு சாரிக், நல்லா போய்கிட்டு இருக்கிற காஃபி ஷாப் அது. அதோட ஓனர் அமெரிக்கால செட்டில் ஆக போறாரு. அதனாலதான் அதை பாத்துக்க முடியாம வாடகை கொடுக்க போறாரு. வியாபாரத்தை இவ்வளவு காலம் வளர்த்து நம்ம கையில அல்வா மாதிரி கொடுத்துட்டு போக போறாரு ஷரீக். அங்கதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு நோரா. நல்லா போற வியாபாரத்தை ஏன் திடீர்னு விட்டுட்டு போகணும்? அதான் சொன்னேனே சாரி. எனக்கு என்னமோ நம்பிக்கை வரல நோரா. அந்த காஃபி ஷாப் நஷ்டத்துல இயங்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு. நிறுத்து சாரி. அப்படியே இருந்தாலும் என்னால அதை டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும் ஷாரி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வேணா நோரா, இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? என்ன ரிஸ்க் எடுக்கிற சாரி? உன் சைட்ல இருந்து 50,000 வெள்ளி போட போற, அவ்வளவுதானே. மீதி எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்க போறேன். எனக்கு இந்த பிசினஸ் நிறைய நம்பிக்கை இருக்கு சாரி. அதோட நம்ம 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனாலதான் இத நாம 2 பேருமே சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன். புரியுது நோரா, எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாம நல்லா யோசிச்சு முடிவெடுக்கலாமே. விளையாடுறியா சாரி? 1 மாசமா இத பத்தி பேசிதானே நம்ம 2 பேரும் முடிவெடுத்திருக்கோம். கிடைச்ச இந்த நல்ல பிசினஸ் விடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட அமௌண்ட் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பாப்பா கிட்ட இருந்து 2 லட்சம் வள்ளி வாங்கி இதுல முதலீடு பண்றேன். நீ என்னன்னா மழையா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த பிசினஸ் நம்ம கையை விட்டு போயிரும் ஷாரி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுது நோரா, ஆனா அந்த 50,000 வெள்ளி எங்க அம்மாவோட EPF காசு. ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களோட வாழ்நாள் உழைப்பு வீணாயிட்டு நோரா. அப்போ என்னோட 2 லட்சம் வெளியே பத்திலாம் உனக்கு கவலை கிடையாது, அப்படித்தானே? நோரா, அதுக்கு தான் யோசிக்கலாம்னு சொல்றேன். ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டேனா எப்படி லைஃப ஹேண்டில் பண்ணுவேன்? ஓகே சாரி, இன்னும் 2 வாரம் இருக்கு 19ஆம் தேதிக்கு. ஆனா அவ்வளவு நாள் உனக்கு தர முடியாது. உன்னோட முடிவை வர 12ஆம் தேதிக்குள்ள என்கிட்ட சொல்லிரு. நீயும் கொஞ்சம் யோசி நோரா, ஒரு நல்லதுக்கு தானே சொல்றேன். நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன் சாரி. நான் முன் வச்ச கால பின் வைக்க போறதே இல்ல. என்னோட நீ ஜாயின் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி வாய்ப்புகளை வீணாக்க முடியாது சாரி. வரேன் ஷாரி, பை. நோரா. சாரி, எந்திரா. 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டே இருக்க? 10 நிமிஷமா. நீ தானே சொன்ன யாரையோ 9 மணிக்கு போய் பாக்கணும்னு. அல்லாவே, நல்ல வேலைமா. சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. தண்ணியை குடியண்டா. மாமா வேணாமா, நிறைய வேலை இருக்குமா. மத்தியானம் வர்றதுக்கு லேட் ஆகும், அதான். ஏய், மெதுவா சாப்பிடுறா, அடைச்சிக்க போகுது. ஏண்டா அந்த பிள்ளை நோரா நீ இல்லாம தனியா அவ்வளவு பெரிய காஃபி ஷாப்பை எடுத்து நடத்துறா போல. நல்ல வேலைமா, நான் அதுல முதலீடு பண்ணல. பண்ணியிருந்தேன் வைங்க, தடு மாதிரி போயிருவேன். என்னடா உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா? அப்படியா இல்லம்மா, முன்னாடி அவ சும்மா இருந்தா. இப்ப தொழில் பண்றால, நேரம் கிடைக்கல. நீ அவளோட காஃபி ஷாப்புக்கு போனியா? பாத்தியா? போன வாரம் துறப்புடாவுக்கு கூப்பிட்டு இருந்தால, அப்ப போனதுதான். சும்மா இருக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம்லடா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தனா நான் எப்படிமா என்னோட இன்வெஸ்டரை தேட முடியும்? என்னடா இப்படி பேசுற? அவளத்தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாமா, ஆனா என்னையும் பாக்கணும்ல. சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா என்ன பண்ண போற? என்ன தொழில் தான் செய்ய போற? காலையில போற, சாயங்காலம் வர்ற, எதுவும் சொல்ல மாட்டியடா. அதெல்லாம் புரியாதுமா. குறைஞ்சபட்சம் நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தொழிலுக்கு அல்லாட்ட துவா செய்வன்லடா. சரிதாம்மா. இன்னைக்கு போற காரியம் நல்லபடியா முடியணும்னு துவா செய்யுங்க போதும். என்னமோ போ, காலமும் நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறா. என் துவா உனக்கு எப்போதுமே இருக்கும். என்னம்மா நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா முடியும் எடுத்துட முடியுமா? அதுல இருக்கிற சாதக பாதக அம்சங்களை ஆராய்ஞ்சு பார்க்க வேணாமாமா. நெட்டையோ குட்டையோ அல்லாஹ் உன் தவக்கல்னு சொல்லி ஆரம்பிச்சிரு சாரி. உன் வயசுல உள்ளவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க, இல்லைன்னா சொந்த தொழில் செய்யறாங்க, கல்யாணமும் பண்ணி புள்ள குட்டிய பெத்து சந்தோஷமா இருக்காங்கடா. எனக்கு உன்ன நினைச்சா கவலையா இருக்குடா. நீங்க ஏமா யோசிக்கிறீங்க? அப்படி எதுவும் செட் ஆகலனா பேசாம வேலைக்கு போயிட போறேன். அப்படியே போயிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டேன்ல. எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, அதான் கவலை எனக்கு. சரி விடுங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு என்னமோ நீ அந்த புள்ள நோரா கூட சேர்ந்து அந்த காஃபி ஷாப்பையே நடத்திருக்கணும். அல்லாவே, அது முடிஞ்சு போச்சுமா, விடுங்கம்மா. அவளுக்கு அவங்க அப்பா கேட்டதை குடுக்கறாங்க,
நான் வச்சிருக்கிறது உங்களோட இபிஎஃப் காசு. பார்த்து தான் முதலீடு பண்ணணும். அவ எங்கடா உன்ட்ட காசு கேட்டா? நீ தானே 50,000 வெள்ளி கொடுக்கறேன்னு சொன்ன. சொன்ன மாதிரி செஞ்சியா? பாவம் அந்த புள்ள தடுமாறி நின்றுகிட்டு இருக்கா. அல்லாதான் அவளை காப்பாத்தணும். சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. அல்லாதான் எல்லாத்தையுமே நன்மையாக்கி வைக்கணும். இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? வாழ்க்கை வெறுத்து போச்சு மச்சான். எவனுமே என்ன நம்ப மாட்டேங்கிறான். சரி விடுறா, நீயும் 3 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்க. எதுவும் அமைய மாட்டேன்னுது. மனசை தளர விட்டுறாதடா. ஏண்டா எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? எல்லாருக்கும் எல்லாம் சுலபமா கிடைக்கிறதா என்ன? இதுக்கு மேல எப்படா முயற்சி பண்றது சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீ 100 கூட பிசினஸ் பார்ட்னரா ஆயிருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்ட. இப்ப அவ எங்கேயோ போயிட்டா. என்ன பிசினஸ்? எம்மா, அவ ரேட்டிங் 5 ஸ்டார்ல இருந்து 7 ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிருச்சு. போனியாங்க? ஒரு காஃபி 50 வெள்ளியா. காஃபியோட சேர்த்து ஸ்நாக்ஸ் குடுக்கறாடா. என்ன சர்வீஸ், உபசரிப்பு. உடனுக்குடனே வறுத்து அரைச்சு சும்மா கம கமன்னு தரமான 100% காஃபி. நோரா பக்காவா யோசிச்சு முடிவெடுத்திருக்கா. அவளோட அந்த தெளிவான முடிவுக்கு தான் இந்த வெற்றி. நல்ல வேலை, இவ்வளவு அநியாயம் பண்ற இடத்துல நான் முதலீடு பண்ணல. வைத்தறிச்சேரில பேசுறியா? சரி, தரத்துல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கறதே இல்ல. தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம பக்காவா உபசரிக்கிறான். 3 நாளைக்கு முன்னால கூட நோராவோட பேட்டி பத்திரிகையில கலர் படத்தோட போட்டிருந்தாங்க. பாத்தியா? எனக்கு எங்கடா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? காலையில எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் பேங்க் இன்வெஸ்டர் நாயா அலைகிறேன். ஆனா எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி ஒரே பதில தான் சொல்றாங்க. சரி, ஏதாவது என்னோட திட்டத்துல ப்ராஜெக்ட்ல குறை இருந்தா அது முகத்துக்கு நேராவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி என்னோட அணுகுமுறையை மாத்திக்கிறது சொல்லு? பேசாம எவன்கிட்டயாவது வேலைக்கு போயிடலான்னு தோணுதுடா. சரி, அப்படியாவது பண்ண. என்னால முடியலடா. இது என்னோட கனவு திட்டம். நல்ல இன்வெஸ்டர் கிடைச்சி வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்னு வையேன், அடுத்த 6 மாசத்துல இருந்து முதலீட்டு தொகையில 30% லாபம் தந்துருண்டா. இவ ஒருத்தி. ஏய், போனை எடுத்துதான் பேச. முக்கியமான காலா இருக்க போகுது. இல்லடா, அது நோரா. நோரான்னு தெரிஞ்சும் ஏன் போனை கட் பண்ற? இல்லடா, எங்களுக்குள்ள உன்ன மாதிரி எதுவும் இல்ல. என்னடா இது, சொல்லவே இல்ல? இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? உண்மையை சொல்லு. உங்க 2 பேர்ல யாரு முதல்ல அவாய்ட் பண்ணது? 2 பேரும் இல்லடா. அவ பிசினஸ்ல பிஸி ஆயிட்டா, நான் என்னோட முயற்சியில பிஸியா இருந்துகிட்டு இருக்கேன். நடுவுல தானா ஒரு இடைவெளி உருவாயிடுச்சா. என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? அவ பேசாட்டி என்ன, நீ பேசி இருக்கலாம்ல. அவளே பேசல, அப்புறம் நான் எப்படி சொல்லு? இதாண்டா உன்கிட்ட உள்ள பிரச்சனையே. சரி, அதெல்லாம் விடு. இப்ப கூட அவ 3-4 தடவை கால் பண்ணால, எடுத்து பேசி இருக்கலாம்ல. ஏன் கட் பண்ற? எனக்கு தெரிஞ்சு அவளை நீ தான் இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நல்லா புரியுது. டேய், அப்படிலாம் இல்லடா. அப்புறம் அவ இப்ப டாப் லெவல்ல இருக்கா. சீக்கிரம் கேரள 2வது பிரான்ச் வேற ஆரம்பிக்க போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு இனிமே அதெல்லாம் செட் ஆகாதுடா. நீ தாண்டா அப்படி நினைச்சுக்கிட்டு அவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அவ அவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் உனக்கு கால் பண்றா. நீ தப்பு பண்ற மச்சான். டேய் விட்றா, அதான் சொல்றேன்ல செட் ஆகாதுன்னு. மச்சான், எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. சொல்லு. உன்னோட எல்லா தோல்விகளுக்கும் நீ மட்டும்தானா காரணமா இருப்பேன்னு தோணுது. நானா? நீ மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தெரியற மாதிரி இருக்கு. டேய், நல்லா யோசி மச்சான். உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப கூட ஒன்னும் இல்ல, நோராக்கு கால் பண்ணி சமாளிச்சு நீயே பேசி பாருடா. அவ மனசுல என்ன இருக்கு, குறைஞ்சபட்சம் அவ என்ன சொல்ல வர்றான்னாவது தெரிஞ்சுக்கலாம்ல. இட்ஸ் ஓவர்டா. சரி, நான் கிளம்புறேன்டா. என்னமோ பண்ணிட்டு போடா, நானும் கிளம்புறேன். பாய். என்னடா இன்னைக்கு இவ்வளவு நேரம் போன காரியம் என்னாச்சு? எப்பவும் போலதாம்மா, சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. சரி, என்னம்மா? நூறா வந்தாடா. என்ன அவளுக்கு? அவளுக்கு கல்யாணமாண்டா. பத்திரிக்கை கொடுத்துட்டு போனா. நீ தான் அவ போனை பிளாக் பண்ணிட்டியாமே. நீங்களும் அப்படி வாங்கிக்கிட்டீங்களாக்கும். அதான் உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டிய. அதுக்கு வீடு தேடி வந்து கொடுக்கும்போது என்னடா பண்றது? வாங்கி ஃப்ரேம் போட்டு செவுத்துல மாட்டி வைங்க. உனக்கேண்டா கோவம் வருது? அவ கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறா, கொடுக்கறா. நீ ஒரு பொண்ணை பார்த்து பத்திரிக்கை அடிச்சு அந்த நோரா கிட்ட கொடுத்து கல்யாணம் பண்ணு. யாரு வேணும்ன்றது? மாமா, எனக்கு கோவம் வருது.
இதுல ஒண்ணும் குறைச்ச கிடையாது. உன் மாமா வந்திருக்கான், ரூம்ல இருக்கான், போய் பாரு. மாமாவா? இதவே முதல்லயே சொல்லல. மாமா மாமா. அட வாடா சாரிக்கு, இப்பதான் வந்தியா? ஆமா மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் மத்தியானமே வந்துட்டேன். உன்னதான் பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்க போல. போங்க மாமா, நான் படுற பாடு எனக்கு தான் மாமா தெரியும். எதுவுமே செட் ஆக மாட்டுது மாமா. விரக்தியில சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி பிறந்தவனுங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு யோசிச்சியா? மாமா மலையா யோசிச்சுட்டேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாமா. எதுவுமே புரியலன்னா உன்னால இப்போதைக்கு எதுவுமே ஆரம்பிக்கவும் முடியாது, நடத்தவும் முடியாது சாரிக்கு. என்ன மாமா சொல்றீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்றேன். நானா? ஏன்னா உன்னால சரியான நேரத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியல. நீ முடிவு எடுக்கிறப்போ அந்த வாய்ப்பு உன் கையை விட்டு நழுவிடுதுன்னு சொல்ற சாரி. என்ன மாமா? ஏன் மாமா, உன்னை புதுசா ஆரம்பிக்கும் போது அதுல முதலீடு செய்யும் போது யோசிக்கிறது எல்லாம் நல்லதுதானே மாமா? அது கூட இல்லைன்னா எப்படி மாமா? உனக்கு தெரிஞ்ச தொழிலோ தெரியாத தொழிலோ நீ தேர்ந்தெடுக்கிறியோ அது உன்னை தேர்ந்தெடுக்குதோ, நீ நம்பிக்கையோட அதுல இறங்கணும்ல சாரி. நீயே முடிவெடுக்க முடியாம நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது உன்னை தேடி முதலீட்டாளர்கள் எப்படி வருவாங்க? நம்புவாங்க? பேங்க் எப்படி லோனு கொடுக்கும்? நம்பிக்கை இல்லாம ஆரம்பிக்கிற ஒண்ணு எப்படி வெற்றிகரமாக அமையும்? பாருங்க மாமா, யோசிச்சு எடுத்த எத்தனையோ முடிவுகள் தப்பா போகும்போது முடிவெடுக்காம இருக்கிறதுல அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மாமா. தப்பு சாரி. நோராவோட ஷாப்பு இப்ப 3வது பிரான்ச் ஓபன் ஆக போகுது. உன்னோட தாமதமான முடிவால அதுல உன்னோட பார்ட்னர்ஷிப் போச்சு, ப்ராஃபிட்டும் போச்சு, பிசினஸும் போச்சு, லைஃப் பார்ட்னர் ஆகிறதும் போச்சு. நோரா பக்கம் நியாயம் இருக்கு சாரி. வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில முடிவெடுக்க தெரியாத ஒருத்தன்ட்ட தன்னோட வாழ்க்கைய பெரும்பாலான பெண்கள் ஒப்படைக்க விரும்புறது இல்ல. என்ன பொறுத்தவரை நோரா தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கா. சரி, ஒருத்தர் யோசிச்சு எடுக்கிற முடிவு தப்பாகும் போது இழப்போ ஏமாற்றமோ அதனால ஏற்பட்டாலும் ஒரு திருப்தி இருக்கும், கூட போய் அனுபவமும் கிடைக்கும். இது நம்ம எடுத்த முடிவுதான், ஆனா தப்பாயிடுச்சு அப்படின்னு ஆறுதல் பட்டுக்கலாம். அதுல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து முயற்சிக்கலாம். ஆனா முடிவே எடுக்கலனா அது பேரிழப்பு இல்லையா சாரி? அதனால லாபமா இழப்பான்னு தெரியாது. அதுதான் நம்மோட வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இல்ல நாசமா போறதுக்குண்டான வழியான்னு கூட தெரியாமலேயே போயிடும்ல. தப்போ சரியோ முடிவெடுக்கணும்ல, அதுதானே சரி. தொட்டாதானே அல்லாவும் துணை செய்வான். உண்மைதான் மாமா. சாரி, முடிவை நாம எடுக்காதப்போ அல்லது எடுக்க தெரியாதப்போ சரி, வேற வழியே இல்லாம நாம அடுத்தவங்களோட முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஆமால, அப்பவே நம்மோட சுயம் போயிரும். தனித்தவனா சிறப்பம்சம் கொண்டவனா அது நம்மள அடையாளம் காட்டாது. நாம 10ஓட 11 போயிடுவோம் சாரி, 10ஓட 11 போயிருவோம். மாமா நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை மாமா. தாமதமா எடுக்கிற முடிவால வாழ்க்கையில எவ்வளவோ இழந்துடுறோம். பாத்துக்கலான்னு தள்ளி போடுற ஒரு விஷயம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்புகளை கொண்டு வருதுன்னு இப்போ எனக்கு தெளிவா புரியுது மாமா. அவ்வளவு தாண்டா சாரிக்கு. தொழிலோ வியாபாரமோ அத அல்லாஹ் தான் அபிவிருத்தி பண்ணி தரணும். இங்க உன்னோட வேலை, நீ ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கணும். அதுல நீ அர்ப்பணிப்பு உணர்வோட உழைக்கணும். அதுல நியாயமும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கணும். அதுலயும் ஹலாலான வழியா இருக்கணும். நீ போடுற உழைப்புக்கு பல மடங்கு அல்லாஹ் அதை அபிவிருத்தி பண்ணி தருவான். ஆனா எதுவுமே பண்ணாம, எதுவுமே முயற்சிக்காம, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல சாரிக்கு. நல்லா சிந்தி, நீ யார விரும்புறியோ அவங்களோட கலந்து ஆலோசி. சரி, கருத்தை கேளு, பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடு. இங்க முடிவு ரொம்ப முக்கியம் சாரிக்கு. சரி, ரொம்ப முக்கியம். அது தள்ளி போகும்போது உன்னோட முன்னேற்றம் தள்ளி போகுதுன்னு புரிஞ்சுக்கோ. அல்ஹம்துலில்லாஹ் மாமா, ரொம்ப நன்றி மாமா. என்னோட குழப்பமான மனச நீங்க ரொம்பவே தெரிய வச்சிட்டீங்க. ரொம்ப சீக்கிரம் நீங்க என்ன ஒரு தொழில் அதிபரா பாப்பீங்க மாமா. இனி தயக்கம் என்ன சாரிக்கு? நம்பிக்கை உடையவன் தவிச்சு நிக்க மாட்டான்டா. போடா சரிக்கே, போ, நீ முன்னுக்கு வந்துருவ இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நேர்களே, இதுவரை A.W. மன்சூர் எழுதிய தயக்கம் என்ன இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், சஸ்ரின் சுல்தான், சைத் நசீர், அப்துல் கனி மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கிம்.